இந்தியாவின் டாப் செய்தி நிறுவனங்களான இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் நடத்திய தற்போதைய கருத்து கணிப்பு தமிழக அரசியல் வரலாற்றில் மிக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என்றும், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் அதிக பெரும்பான்மையான இடங்களை பெறும் என்றும் அந்த நிறுவனங்கள் தெரிவித்தது. அது அப்படியே அச்சு பிசகாமல் பலித்தது. அதே நம்பிக்கையில் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெறும் என்றும், தளபதி தலைமையிலான ஆட்சி மீண்டும் அமைக்கப்படும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த வெற்றி என்பது வெறும் வானத்திலிருந்து குதித்தது அல்ல. நம்ம தளபதியார் அவர்கள் கொண்டு வந்த சாதனை திட்டங்கள் எண்ணற்றவை. அதில் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இது போல ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு சாதாரண மனிதனின் வீட்டு வாசல்களையும் சென்றடைந்திருக்கிறது. இந்த கருத்து கணிப்பிலேயே மிகவும் முக்கியமான ஒன்று, தமிழ்நாட்டு பெண்களில் 80% பெண்களின் ஆதரவு நம்ம திராவிட மாடல் நாயகர் நம்ம தளபதியாருக்கு மட்டும்தான். ஏன்னா அவர் பெண்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் எண்ணற்றவை. அதுல விடியல் பயணமாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், தாய்மானவர் திட்டமாக இருக்கட்டும், இது போல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொண்டு வந்து அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எண்ணற்றவை. இந்த கருத்து கணிப்பை மேற்கோள் காட்டி நம்ம டெல்டா மண்டல நாயகர் மாண்புமிகு அமைச்சர் ஐயா KA நேரு அவர்கள் திராவிட மாடல் 2.0 அமைய பெண்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தளபதியாரின் தலைமையில் தமிழ்நாடு தலை நிமிரும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு.